வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கனாக்கா ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபிங்க. அதுவும் கர்நாடகா ஸ்பெஷல் லெமன் ரைஸ். இது வந்து ஆர்டினரி லெமன் ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் சாதம் செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்காங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் செவக்கட்டும். இது கூட வேர்க்கடலை, நறுக்கி வச்ச ஒரு 3 பச்சை மிளகாய், இது கூட நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் எடுத்துருக்கேங்க. இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக எலுமிச்சம்பழம் சாதம் செய்யும்போது வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டோம். ஆனால் இது வந்து கர்நாடகாவில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது கர்நாடகா ஸ்பெஷல் எலுமிச்சம்பழம் சாதம். அதனால் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன தக்காளி ஒன்று. இந்த தக்காளியோட புளிப்பு சுவையும் எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு சுவையும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் தக்காளி கொஞ்சம் தித்திப்பும் புளிப்புமாக இருக்கும். இது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும். தக்காளி நல்லா குழைய வந்துருச்சுங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் போட்டு நல்லா கலந்துருங்க. ஒன்று சேர கலந்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக, ஏன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இது கொஞ்சம் கொதித்து இந்த தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. உங்களுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன் நான். இதை இதோட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து கொதிக்க விடக்கூடாது, கசப்பு தட்டிடும். அதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு நமக்கு எலுமிச்சம்பழ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் கலந்துடலாம். ஏற்கனவே நான் 1 கப் அரிசி எடுத்து வடித்து வச்சுருக்கேங்க. இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த சாதத்தை நம்ம போட்டு பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு பத்தலை இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு கூட புழிஞ்சிக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். சாதம் உடையாமல் லைட்டாக திருப்பி திருப்பி கொடுத்து கலந்தாலே போதும், நல்லா கலந்துடும். இப்போ நல்லா கலரியாச்சு. இவ்வளவுதான். இதில் இப்போது கொத்தமல்லி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. சாதம் உடையாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான, அதே சமயம் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். சுவையான எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. கர்நாடகா ஸ்டைல் எலுமிச்சம்பழ சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.